ஹை ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் பத்தி பேசியிருக்காரு. அதாவது நீங்க தளபதியோட ஜனநாயகன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றதா நியூஸ் வருது, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். தளபதியோட தோளோட பக்கத்துல நின்னாலே அது பெரிய விஷயம் ஒரு படத்துல. சோ அந்த மாதிரி தளபதியோட இருக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்கேன். தளபதி வந்து செம கிரேட். ஏன்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்டா வா இங்க வந்து நெல்லு அப்படின்னு என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி புதுசா ஒரு டேலண்ட் என்கரேஜ் பண்றதுல தளபதி அண்ட் எஸ்டிஆர் தான் பெஸ்ட். ரெண்டு பேருமே இதை பயங்கரமா பண்றாங்க. அதுவும் தளபதி சீக்கிரட்டா பெருசா யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் பாபா பாஸ்கர் பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரை தாண்டி ஒரு நல்ல என்டர்டைனர். இவருக்குன்னு யூனிக்கான ஒரு ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. சோ லோகேஷ் ஹெச்யூனத் மாதிரிலாம் நல்ல இயக்குனர்கள் இவரை கரெக்டான ஒரு கதாபாத்திரத்துக்கு யூஸ் பண்ணா கண்டிப்பா பயங்கரமா பேசப்படுவாரு. மெயினா வயசுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இவர்கிட்ட இருக்கும். அண்ட் தனுஷ் இவரோட ஸ்கூல் மேட்ன்றதால ஓரளவுக்கு தனுஷ் படங்கள்ல இவர் அதிகமா பார்க்கலாம். ஜகமே தந்திரம்ல ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இட்லி கடையில கூட நடிச்சிட்டு இருக்காரு. பட் ஒரு நல்ல சாலிடான ரோல் ஒரு நல்ல படத்துல இவருக்கு மாட்டல. ஜனநாயகன்ல அந்த மாதிரி அமையிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவர் சொல்றதை பார்க்கும்போது தளபதியோட கூட வர்ற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆவேசம்ல ஃபகத் ஃபாசில் கூட வர்ற கேரக்டர் மாதிரியான ஒரு ரோல் இருந்தா வேணா இவருக்கு பேர் கிடைக்கும். மற்றபடி ஒரு மிகப்பெரிய ரோல் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ என்ன ரோல் எப்படி பண்ணிருக்காருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.